நாளை மறுநாள் என்னுடைய பிறந்த நாள். அதே நாளில் மறுவாரம் ஹோலி பண்டிகை. இன்று திங்கட்கிழமை என்றால் ஹோலி பண்டிகைக்கு மறுநாள் என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. நாளை மறுநாள் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை மறுநாள் வந்து பிறந்த நாள். அடுத்து என்னன்னு பாருங்கள். மறுவாரம் ஹோலி பண்டிகை. மறுவாரம் ஹோலி பண்டிகை. இன்று வந்து என்னென்னா திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை. அப்போனா ஹோலி பண்டிகைக்கு மறுநாள் என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹோலி பண்டிகைக்கு மறுநாள் என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க? திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை மறுநாள் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி திங்கட்கிழமைனா நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கும், மறுநாள் வந்து புதன்கிழமையாக இருக்கும். அதாவது இன்றைக்கி திங்கட்கிழமைனா நாளை மறுநாள் வந்து என்ன கிழமையாக இருக்கும்னா புதன்கிழமையாக இருக்கும். பிறந்த நாள் எப்போனா புதன்கிழமை. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மறுவாரம் வந்து ஹோலி பண்டிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹோலி பண்டிகையும் புதன்கிழமையாக தான் இருக்கும். நான் வாரத்தில் 7 நாள் தான் இருக்குது. அடுத்த வாரம் என்னவாக இருக்கும்னா புதன்கிழமையாக தான் இருக்கும். பிறந்த நாள் வந்து புதன்கிழமை. அடுத்த வாரம் என்னவாக இருக்கும்? புதன்கிழமையாக தான் இருக்கும். அப்போ ஹோலி பண்டிகையும் புதன்கிழமையாக தான் இருக்கும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஹோலி பண்டிகைக்கு மறுநாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அடுத்த நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹோலி பண்டிகை வந்து புதன்கிழமைனா அடுத்த நாள் வந்து வியாழன். ஆன்சர் வந்து வியாழன். ஏயின் வயது பிஐ விட 2 ஆண்டுகள் அதிகம். பியின் வயது சிஐ விட 2 மடங்கு அதிகம். ஏபிசி ஆகியோரின் மொத்த வயது 32 எனில் பியின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. ஏயின் வயது என்ன சொல்லியிருக்காங்க? ஏயின் வயது வந்து பிஐ விட 2 ஆண்டுகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வயசு பெரியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட்டிக்கோங்க B+2. அடுத்து என்னன்னு பாருங்கள். பியின் வயது என்ன சொல்லியிருக்காங்க? சிஐ விட 2 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2ஆல் பெருக்கிக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏபிசி ஆகியோரின் மொத்த வயது வந்து 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேர்த்தோட மொத்த வயது என்ன சொல்லியிருக்காங்க? 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா பியின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஏவோடது கொடுத்துட்டாங்க, பியோடது கொடுத்துட்டாங்க, சிக்கு மட்டும் கொடுக்கல. இதை நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். B = 2C அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா B = 2C. இந்த சியை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 2 வந்து பெருக்கல்ல இருக்குது. இந்த ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு பேருச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். இப்போ B/2. இப்போ A நமக்கு தெரியுது, B தெரியுது, சியும் நமக்கு தெரியுது. இந்த A + B + C = 32. இதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஏக்கு பதிலாக B+2 அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் B தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். B அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் சிக்கு பதிலாக B/2 அப்ளை பண்ணுங்கள். = 32. அடுத்தது B எல்லாம் கூட்டிக்கோங்க. 1 2. இதை கூட்டக்கூடாது. இது வந்து B/2 அப்படின்றது பையில் இருக்குது. இது 2த்தையும் தான் கூட்டணும். இங்கே ஒரு B இருக்குது, இங்கே ஒரு B இருக்குது. 2B ப்ளஸ் B/2 = 32. இந்த 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போயிருச்சுன்னா -2 மாறிடும். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கோங்க. இந்த 2ஆல் பெருக்கிக்கோங்க. 2 4 4B ப்ளஸ் B/2 = 32. 2 போயிருச்சுன்னா 30. 4Bயும் Bயும் கூட்டினீங்கன்னா 5Bயாக மாறும். = இந்த 2 வந்து இந்த சைடு போயிருச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். 30 × 2 60. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 5ஆல் 1 5 5, 1 5 5, மிச்சம் 1, 2 5 10. பியோட வயது என்னென்னா 12 வயது. ஆப்ஷன் வந்து ஏ. ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் குட் அண்ட் ஃபுட் என்பது 725 என்றும் 1 and 2 என்பது 932 என்றும் திஸ் இஸ் குட் என்பது 154 எனவும் குறியிடப்பட்டால் அண்ட் என்பது எவ்வாறு குறியிடப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. குட் அண்ட் ஃபுட் வந்து
725. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், 1 and 2 வந்து 932. அடுத்து திஸ் இஸ் குட் 154 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அண்டுனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வேர்டில் வந்து ரிப்பீட்டடாக எங்கெல்லாம் வருது அப்படின்னு பாருங்கள். இங்கே குட்டு வருது, இங்கேயும் குட்டு வருது. அதே மாதிரியே இந்த ரெண்டு நம்பருக்கு மட்டும் பொதுவாக எங்கே இருக்குன்னு பாருங்கள். 725 இருக்குது, இதில் 154 இருக்குது. இப்போ குட்டுக்கான மதிப்பு வந்து 5 தான். ஏன்னா இந்த ரெண்டு வேர்டுலேயுமே பொதுவான நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 5 தான் இருக்குது. இப்போ குட்டுக்கானது வந்து 5. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், அண்டுக்கு இங்கேயும் அண்டு இருக்குது, இங்கேயும் அண்டு இருக்குது. அப்போ 725யும் 932 மட்டும் பாருங்கள். ரெண்டுலேயுமே பொதுவான நம்பர் எது இருக்குன்னு பாருங்கள், 2 இருக்குது. இப்போ அண்டுக்கான மதிப்பு வந்து 2 தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. 2 பூனைகளின் முன்னே ஒரு பூனை, 2 பூனைகளின் பின்னே ஒரு பூனை, ஒரு பூனை நடுவில் என்றால் மொத்த பூனைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. 2 பூனைகளின் முன்னே ஒரு பூனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூனைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேர் வச்சுக்கலாம், ஏபிசி அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பூனைகளின் முன்னே, இந்த 2 பூனை என்னென்னா ஏபி, இந்த 2 பூனைக்கு முன்னாடி வந்து ஒரு பூனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பூனை என்னென்னா சி அப்படின்னு வச்சுக்கலாம். கொடுத்துருக்கிறதுக்கு எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், 2 பூனைகளின் பின்னே ஒரு பூனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 பூனைக்கு முன்னாடி வந்து ஒரு பூனைன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 பூனைகளுக்கு பின்னே வந்து ஒரு பூனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 2 பூனை எது அப்படின்னு நமக்கு சொல்லலை. அடுத்த 2 பூனை என்னவாக இருக்கலாம்னா சிபி. இந்த 2 பூனைக்கு பின்னே வந்து ஒரு பூனை அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து ஏவாக இருக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஒரு பூனை நடுவில் என்றால் மொத்த பூனைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஒரு பூனையும் எந்த பூனை அப்படின்னு நமக்கு சொல்லலை. இப்போ அந்த பூனை எதுவாக இருக்கலாம், பியாக இருக்கலாம். நடுவில் இருக்க பூனை எதுவாக இருக்கலாம், பியாக இருக்கலாம். அப்போ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதுலேயே கரெக்டாக இருக்குது. அப்போ மொத்த பூனை எத்தனை இருக்குன்னா 3 பூனை தான். ஆப்ஷன் வந்து பி. சம ஆரமுள்ள இரு உருளையின் கன அளவு விகிதம் 6:7 எனில் அவற்றின் உயரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமானது என்னென்னா சம ஆரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமானது. சம ஆரமுள்ள இரு உருளையின் கன அளவு விகிதம் 6:7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா அவற்றின் உயரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம ஆரம்னு கொடுத்தாலே உருளையின் கன அளவு விகிதம் எதுக்கு சமமாக இருக்கும்னா உயரங்களின் விகிதத்துக்கு சமமாக இருக்கும். அதாவது கன அளவு விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6:7ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே அவற்றின் உயரங்களின் விகிதம் என்னவாக தான் இருக்கும்னா 6:7 தான் இருக்கும். இது எப்படின்னா, உருளையின் கன அளவு ஃபார்முலா என்னென்னா πr²h. 2 உருளை இருக்கனால h1 கொடுத்துக்கோங்க. அடுத்தது πr²h2. இதோட கன அளவு விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க, 6:7ன்னு கொடுத்துருக்காங்க, 6/7ன்னு. ஆரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம ஆரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு 1னா இது 1ஆக தான் இருக்கும், இது 2னா இது 2ஆக தான் இருக்கும். இப்போ ஆரம் ரெண்டுத்துக்குமே 1 தான். இப்போ கேன்சல் பண்ணுங்கள், πr² இது கேன்சல் ஆகும். அதே மாதிரி இந்த πr²க்கு இந்த πr² கேன்சல் ஆயிரும். h1/h2 = 6/7. இப்போ அதுக்கான விகிதம் வந்து h1:h2 வந்து 6:7. ஆப்ஷன் வந்து ஏ, 6:7. XY மற்றும் Z ஆகியோரின் மொத்த வயது 75 ஆண்டுகள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:5:7 எனில் இசட்டின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. XY மற்றும் Z ஆகியோரின் மொத்த வயது வந்து X + Y + Z. இந்த 3 பேர்த்தோட மொத்த வயது வந்து 75 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்பு வந்து விகிதம் மட்டும் கொடுத்துருக்காங்க, 3:5:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இசட்டின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இசட்டின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இது ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். தற்போது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 பேர்த்தோட வயது வந்து 75 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடினா எக்ஸுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடினா 5 வயசு வந்து கம்மியாக இருந்திருக்கும், -5. அதே மாதிரியே ஒய்க்கு வந்து 5 வயசு வந்து கம்மியாக இருந்திருக்கும், -5. இசட்டுக்கும் 5 வயசு வந்து கம்மியாக இருந்திருக்கும்,
இப்போ 5 10 15 15 வயசு வந்து கம்மியாக இருந்திருக்கும். அதாவது இந்த மொத்த வயசில் வந்து 15 வயது வந்து கம்மியாக இருந்திருக்கும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவங்களோட வயசு என்னவாக இருக்கும்? 75ல் 15 போயிருச்சுன்னா 60 வயதாக இருக்கும். தற்போதைய வயது தான் 3 பேத்துக்கு 75. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 60 வயசாக இருக்கும். விகிதம் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கான விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். இந்த மூணுத்தையுமே வந்து கூட்டிக்கோங்க. 7 5 12 12 3 15. இப்போ எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. இசட்டின் தற்போதைய வயது தான் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இசட்டுக்கான வயது என்னென்னா 7 7/15 இன்ட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயதோ அதை மட்டும் போடுங்க 60. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 15 15 4 15 60 7 நாங்க 28. இசட்டுக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன வயதாக இருக்கும்னா 28 வயதாக இருக்கும். இப்போ கேட்டிருக்கிறது என்னன்னு பாருங்கள். இசட்டின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னவாக இருக்கும்? அதாவது தற்போது என்னவாக இருக்கும்னா 33 வயசாக இருக்கும். ஆப்ஷன் வந்து சி. இதே வந்து உங்களுக்கு இசட் கேட்காம ஒய்யின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 7 5 12 12 3 15 அதே ஃபார்மேட் தான் 15 பை ஒய்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா 7க்கு பதிலாக நீங்கள் 5 எடுத்துருக்கணும். 5 இன்ட்டு 60. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 15 15 4 15 60 5 நாங்க 20. ஒய்க்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு இருக்கும்னா 20 இருக்கும். இப்போ தற்போதைய வயது அப்படின்னு கேட்டாங்கன்னா 5ஆல் கூட்டிக்கோங்க. தற்போது வந்து ஒய்யின் தற்போதைய வயது என்னென்னா 25 வயது. இதே மாதிரியே எக்ஸுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸின் தற்போதைய வயது என்னவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மாதத்தில் 3வது நாள் செவ்வாய்க்கிழமை எனில் 21லிருந்து 5வது நாள் என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3வது நாள் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 21லேருந்து 5வது நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 21 5 கூட்டிக்கோங்க. 26வது நாள் வந்து என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3ஆம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமைனா அடுத்த வாரம் அப்படின்றது ஒரு வாரத்துக்கு 7 நாள். அடுத்த வாரம்னா 7ஆல் கூட்டிக்கினீங்கன்னா 10ஆம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். அதே மாதிரி 7ஆல் கூட்டிக்கோங்க. 17ஆம் தேதி வந்து என்ன கிழமையாக இருக்கும்னா செவ்வாய்க்கிழமையாக தான் இருக்கும். அதே மாதிரியே 7ஆல் கூட்டிக்கோங்க. 17 7 கூட்டினீங்கன்னா 24. 24ஆம் தேதி என்னவாக இருக்கும்னா செவ்வாய்க்கிழமையாக தான் இருக்கும். நமக்கு கேட்டிருக்கிறது என்னன்னு பாருங்கள். 26ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைனா 25 வந்து புதன்கிழமை, 26 வந்து வியாழக்கிழமை. ஆன்சர் வந்து வியாழன். 21லிருந்து 5வது நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க. 26வது நாள் வந்து வியாழக்கிழமை. மோகனின் வயது அவரது மகனின் வயதை காட்டிலும் 5 மடங்கு. 4 வருடங்களுக்கு பிறகு இருவரின் வயதுகளின் கூடுதல் 68 எனில் தற்போதைய மகனின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. மோகனின் வயதை வந்து மோகனை வந்து எம்னு வச்சுக்கலாம். அவரின் மகனை வந்து எஸ்ன்னு வச்சுக்கலாம், அதாவது சன்னுன்னு வச்சுக்கலாம். மோகனின் வயது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகனின் வயதை காட்டிலும் 5 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5S இது வந்து 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 4 வருடங்களுக்கு பிறகு. 4 வருடங்களுக்கு பிறகுனா 4 வருஷத்துக்கு அப்புறமேட்டு இருவரின் வயதுகளின் கூடுதல் 68 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மோகனுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறமும் அவரோட பையனுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறமும் 2 பேர்த்தோட வயதுகளின் கூடுதல் வந்து 68 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோகனின் 4 வருடங்களுக்கு அப்புறமும். அடுத்தது அவரோட பையனோட 4 வயசையும் கூட்டிக்கோங்க. 2 பேர்த்தோட வயதுகளின் கூடுதல் என்னவாக இருக்கும்னா 68 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 2வதாக வச்சுக்கோங்க. அப்படின்னா மகனின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது எஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2வது ஈக்குவேஷனை பாருங்கள். எம்மு எஸ்ஸு 2 நாள் இருக்குது. எம்மு ப்ளஸ் எஸ்ஸு 4 கூட்டினீங்கன்னா 8 ஈக்குவல் டு 68. இந்த 8 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போயிருச்சுன்னா -8 மாறும். எம் ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 68ல் 8 போயிருச்சுன்னா 60. இதை வந்து 3ஆக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்
m ஈக்குவல் டு 5s அப்படின்றத இந்த 3ல் வந்து அப்ளை பண்ணுங்கள். எம்முக்கு பதிலாக வந்து 5s வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ எம்முக்கு பதிலாக 5s அப்ளை பண்ணுங்கள். 5s ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 60. 5x ப்ளஸ் எஸ் வந்து 6s ஈக்குவல் டு 60. தாரால் டிவைட் பண்ணிங்கன்னா 10 டைம் வரும். எஸ்ஸோட வயது என்னென்னா 10. அதாவது அவரோட மகனின் வயது என்னென்னா 10 வயது. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. டிஎன்பிசி 5791 சியூபி 169 எனில் சிபியு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி இதோட நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5791. அதே மாதிரியே சியூபி இதுக்கான நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 169. அப்போனா சிபியு இதுக்கான எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிக்கு நம்பர் வந்து 5, எண்ணுக்கு வந்து 7, பிக்கு வந்து 9, சிக்கு வந்து 1. அதே மாதிரியே இதுக்கு பாருங்கள், சிக்கு வந்து 1, யூக்கு வந்து 6, பிக்கு வந்து 9. இந்த நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வழி செக் பண்ணிக்கோங்க. சிக்கு வந்து இதில் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் சிக்கு வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பிக்கு வந்து இதுலேயும் 9ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பிக்கு வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை கேட்டிருக்காது பாருங்கள், சி கேட்டிருக்காங்க. சியோட நம்பர் வந்து 1. அடுத்தது பியோட நம்பர் வந்து 9, யூவோட நம்பர் வந்து 6. சிபியு இதுக்கான ஆன்சர் வந்து 196. ஆப்ஷன் வந்து பி. ஒரு ஊரில் உள்ள 50 வீடுகளில் 30 வீடுகளில் தொலைக்காட்சி பெட்டி இருக்கின்றன. 35 வீடுகளில் வானொலி பெட்டி இருக்கின்றன. எத்தனை வீடுகளில் 2ம் இருக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி சம் வந்து நம்ம 10th பார்த்துருப்போம். வெண்படம் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அதுக்கான ஃபார்முலா என்னென்னா n ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதில் ஏ யூனியன் பி அப்படின்றது ஒரு ஊரில் உள்ள 50 வீடுகள் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ அதாவது தொலைக்காட்சி பெட்டி. இது வந்து n ஆஃப் ஏ அப்படின்றது எடுத்துக்கலாம் 30 ப்ளஸ் n ஆஃப் பி வந்து வானொலி பெட்டிகள் 35 மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ரெண்டுமே பொதுவாக எந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் தெரியாது, கண்டுபிடிக்கணும். 50 ஈக்குவல் டு 30 35 65 மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது மைனஸில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போயிடுச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 65. இந்த 50 வந்து இந்த சைடு வந்துருச்சுன்னா மைனஸ் 50 மாறிடும். 15. பொதுவாக எத்தனை இருக்குன்னா 15 வீட்டில் இருக்குது. ஆப்ஷன் வந்து பி. 5 பேனா மற்றும் 8 பென்சில்களின் விலை ரூபாய் 80. 15 பேனா மற்றும் 16 பென்சில்களின் விலை ரூபாய் 200 எனில் 12 பேனா மற்றும் 12 பென்சில்களின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சமன்பாடாக எடுத்து எழுதிக்கோங்க. பேனா வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், பென்சிலை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். 5 பேனா 5x ப்ளஸ் 8 பென்சில் 8y ஈக்குவல் டு 80. இதை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், 15x 15 பேனா 16 பென்சில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 16y ஈக்குவல் டு 200. இது 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 12 பேனா ப்ளஸ் 12 பென்சில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா XY தான் கண்டுபிடிக்கணும். இந்த சமன்பாடில் ஏதாச்சும் ஒன்றை வந்து கேன்சல் பண்ணோம்னா சேமாக இருக்கணும். இதில் 5 இருக்குது, இதில் 15 இருக்குது. இதையும் நம்ம 15ஆக மாற்றணும்னா என்ன பண்ணோம்னா 3ஆல் பெருக்கணும். இந்த ஒரு நம்பரை மட்டும் 3ஆல் பெருக்கக்கூடாது. இந்த சமன்பாடை ஃபுல்லாகவே 3ஆல் பெருக்கணும். இப்போ 3ஆல் பெருக்குங்க. 1 வந்து 3ஆல் பெருக்குனிங்கன்னா 15x. 1 தான் நம்ம பெருக்கிறோம். 15x ப்ளஸ் 8 வந்து 3ஆல் பெருக்குனிங்கன்னா 24y. 80 வந்து 3ஆல் பெருக்குனிங்கன்னா 240 வரும். இந்த ஃபஸ்ட்டு சமன்பாடை வந்து இப்படி மாற்றிக்கிட்டோம். அடுத்தது 2 வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 15x ப்ளஸ் 16y ஈக்குவல் டு 200. இப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணலாம். இப்போ மைனஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே மைனஸ் போட்டுக்கோங்க. இந்த 15xக்கும் 15xக்கும் கேன்சல் ஆயிரும். 24ல் 16 போயிருச்சுன்னா 8y. 240ல் 200 போயிருச்சுன்னா 40. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 8ஆல்
ஓர் 8 ஐ 8 40. ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு 5ன்னு. இப்போ இதை வந்து 1ல் அப்ளை பண்ணுங்கள். ஒய்க்கு பதிலாக 5 அப்ளை பண்ணுங்கள். 5x ப்ளஸ் 8 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 5 அப்ளை பண்ணுங்கள் ஈக்குவல் டு 80. 5x ப்ளஸ் 8 5 40 ஈக்குவல் டு 80. 5x ஈக்குவல் டு 80 மைனஸ் 40. இந்த 40 வந்து அந்த சைடு போயிருச்சுன்னா மைனஸாக மாறிடும். 80ல் 40 போயிருச்சுன்னா 40. 5ஆல் அடிங்க. ஓர் 5 5 8 5 40. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 8. எக்ஸோடது வந்து 8. ஒய்யோடதும் கண்டுபிடிச்சிட்டோம் 5ன்னு. இப்போ கேட்டிருக்கிறது என்ன 12 பேனா எவ்வளோ 12 பென்சில் எவ்வளோ, இதோட கூடுதல் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். 12 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 8 ப்ளஸ் 12 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்ன 5. 12 8 வந்து 96 ப்ளஸ் 12 5 வந்து 60. 96 60 கூட்டினீங்கன்னா 156 வரும். த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. ஒரு குதிரை மற்றும் 2 மாடுகளின் மொத்த விலை 680. ஒரு குதிரையின் விலையானது ஒரு மாட்டின் விலையை விட 80 ரூபாய் அதிகம் எனில் குதிரை மற்றும் மாட்டின் விலையின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குதிரையை வந்து ஹச்ன்னு வச்சுக்கலாம், மாடை வந்து சின்னு வச்சுக்கலாம். ஒரு குதிரை மற்றும் 2 மாடுகளின் மொத்த விலை வந்து 680 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குதிரை அதை வந்து ஹச்ன்னு வச்சுக்கலாம் ப்ளஸ் 2 மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2c ஈக்குவல் டு மொத்த விலை என்ன கொடுத்துருக்காங்க 680ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஒரு குதிரையின் விலையானது அதாவது ஹச் என்னன்னா ஒரு மாட்டின் விலையை விட 80 ரூபாய் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாட்டின் விலையை விட 80 ரூபாய் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2ஆவதாக வச்சுக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், குதிரை மற்றும் மாட்டின் விலையின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹச் இஸ்து சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹச்சோட வேல்யூ வந்து நமக்கு தெரியுது சி ப்ளஸ் 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 1ல் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஹச்சுக்கு பதிலாக வந்து சி ப்ளஸ் 80 வந்து அப்ளை பண்ணுங்கள் ப்ளஸ் 2c ஈக்குவல் டு 680. இந்த ஒரு சியும் இந்த 2 சியும் கூட்டினீங்கன்னா 3c ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 680. இந்த 80 இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடும். 3c ஈக்குவல் டு 680ல் 80 போயிடுச்சுன்னா 600. 3ஆல் கேன்சல் பண்ணுங்கள். ஓர் 3 3 ஈர் 3 6. சியோட வேல்யூ வந்து 200. அதாவது ஒரு மாட்டின் விலை வந்து 200 ரூபாய். இதை வந்து 2ல் அப்ளை பண்ணுங்கள். ஹச் ஈக்குவல் டு சிக்கு பதிலாக 200 அப்ளை பண்ணுங்கள் ப்ளஸ் 80. அப்போ ஒரு குதிரையின் விலை வந்து 280 ரூபாய். இப்போ இவங்க வந்து விலை கேட்கல, விகிதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. குதிரை வந்து எவ்வளோனா 280, மாடு வந்து எவ்வளோனா 200. இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க, 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 4ஆல் 5 20, 7 28, 7 5. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ.